அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் அடிப்படையிலே ஒரு ஸ்தல சபையினுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக சபையிலே உத்தரவாதத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி அவர்கள் செயல்பட வேண்டும், வேத வசனத்துக்கு எவ்வாறாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதே சமயம் சபையில இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை கண்டறிந்து அவைகளை பயன்படுத்தும் போது சபையினுடைய வளர்ச்சி தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல இருக்கும் என்பதை மிக தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். இப்ப தொடர்ச்சியாக 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது ஸ்தேவானுக்கு விரோதமாக எழும்பின குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு நிமித்தம் ஸ்தேவான் அங்கே ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக நிறுத்தி வைக்கப்படுகிறார். அவரை கைது செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஸ்தேவான் ஒரு நீண்ட உரையை 7ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து கொடுப்பதை லூக்கா இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த 6ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனம் எருசலேமில் நடைபெற்ற ஊழியத்தினுடைய ஒரு அறிக்கை என்று நான் கடந்த வாரத்திலே என்னுடைய வேத ஆராய்ச்சி நிறைவு செய்தேன். ஆங்காங்கே லூக்கா என்ன செய்திருக்கிறார் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளில் சில அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு மாசத்துக்கு வட இந்தியாவுக்கு போயிட்டு ஊழியத்துல ஈடுபட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, வந்த பிறகு ஸ்தல சபையில நாங்க என்ன ஊழியம் செய்தோம் வட இந்தியாவில அப்படின்ற அறிக்கையை கொடுப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அது போல இந்த எருசலேம் பகுதியில அப்போஸ்தலர் 1:8 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த எருசலேம்ல எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்ன தேவனுடைய அந்த கட்டளையை அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கொண்டு எருசலேமிலே எப்படி அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், எப்படி திருச்சபை உருவானது, அதனுடைய வளர்ச்சி எவ்வாறாக இருந்தது, அனுதினமும் கர்த்தர் எப்படி ஆத்துமாக்களை அந்த சபையில இணைத்தார், இதெல்லாம் நம்ம இந்த முதல் 6 அதிகாரங்கள்ல தெளிவா பார்க்க முடியுது. அதனுடைய ஒரு அறிக்கையை தான், ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை தான், அல்லது அதனுடைய ஒரு சம்மரி, அதனுடைய ஒரு சுருக்கம், அதனுடைய சாராம்சத்தை என்ன செய்கிறார் என்றால் இந்த 7வது வசனத்துல கொடுத்து விடுகிறார். அப்போ இயல்பா எழும்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 1:8 எருசலேம் முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன ஊர் வருது? அங்க நம்ம படிக்கிறது போல யூதேயா, சமாரியா இதெல்லாம் வருது இல்லையா? எருசலேம், யூதேயாக்கெல்லாம் அப்புறம் சமாரியாவுக்கு போகுது சுவிசேஷம், அப்படியே உலகத்தின் கடைசி வரைக்கும். சரியா? இப்போ இங்க இருந்து சுவிசேஷம் சமாரியாவுக்கு போகணுமே, இங்க இருந்து சுவிசேஷம் யூதேயாவில் உள்ள மற்ற இடங்களுக்கும் போகணுமே. இந்த கேள்விதான் நியாயமா நமக்கு எழும்பும் அப்போஸ்தலர் 1:8 படிக்கும் போது. அந்த கேள்விக்கான விடைதான் இப்பொழுது லூக்கா இங்கே பதிவு செய்திருக்கிற இந்த நிகழ்வு. இப்போ மறுபடியும் அதிர்ச்சியா இருக்கும் நமக்கு. என்ன பிரதர், ஊழியம் சமாரியாவுக்கு போகுது, நிறைய உலகத்துல இருக்கிற பல பகுதிகளுக்கு போகுதுன்னு சொல்றீங்க, ஆனா ஸ்தேவானை கைது செய்யறதுல லூக்கா இங்க எழுதி வச்சிருக்கிறாரு. இங்க அடுத்த அதிகாரத்தை படிக்கும் போது ஸ்தேவானை கல்லெறிந்து போடுறாங்களே, ஒரு அருமையான ஒரு தேவ ஊழியரை அங்கே கொலை செய்கிறார்களே, இதுதானே இங்க எழுதப்பட்டிருக்கிறது என்று நியாயமான ஒரு கேள்வி நமக்கு எழும்பும். ஆனால் இந்த உபத்திரவத்துக்கு பிறகுதான் திருச்சபையினுடைய வளர்ச்சியை சமாரியாவிலும் யூதேயாவில் உள்ள மற்ற பகுதிகளிலும் அதே போல ரோமாபுரி வரைக்கும் 28ஆம் அதிகாரத்தினுடைய கடைசிக்கு வந்தோம்னா ரோமாபுரி வரைக்கும் சுவிசேஷம் செல்வதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த திருச்சபையினுடைய பெருக்கம் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் அல்லது ஒரு வாய்க்காலாய் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த ஸ்தேவானுடைய கல்லெறிதல். இது அப்போஸ்தலர் நடபடிகளிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் நான் சொல்லுவேன், இந்த 7ஆம் அதிகாரம். ஏன்னா எருசலேம்ல இருந்த இந்த அப்போஸ்தலர்கள், அந்த எருசலேம்ல இருக்கிற பல ஆயிரம் மக்கள் விசுவாசிகள், இந்த விசுவாசிகள், இந்த அப்போஸ்தலர்கள், இவங்களுடைய கவனம் எல்லாம் எருசலேமையும் கடந்து மற்ற இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கர்த்தர் பயன்படுத்தின வழிவகைதான் ஸ்தேவானுக்கு ஏற்பட்ட உபத்திரவம். சரியா? ஸ்தேவானுடைய கல்லெறிதல். அதற்கு பிறகு எப்படி விசுவாசிகள் உபத்திரவப்பட்டார்கள், அங்கே அவர்கள் சிதறி போய் பல இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்றெல்லாம் நாம் இதுல பார்க்க போறோம். சரியா?
ஆண்டவர் நமது வாழ்விலே அனுமதிக்கிற பாடுகளுக்காக நாம் நிச்சயமாக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த பாடுகளுக்கு பின்பு, அந்த பாடுகளுக்கு பிறகு அதற்கு பின்னாக தேவனுடைய பல நல்ல நோக்கங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அந்த பாடுகளை அனுமதிப்பதே என்னை கிறிஸ்துவின் சாயல்ல மறுரூபப்படுத்துவதற்கு தான். தேவனுடைய நல்ல நோக்கங்கள் இந்த பூமியில நிறைவேறுவதற்கு அவர் சில நம்ம புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அது மிக உண்மை. சரியா? இங்க அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். சரியா? அதெல்லாம் நான் பிறகும் நான் இது கொஞ்சம் எலாபரேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல இருந்து ஸ்தேவானுக்கு வந்த அந்த எதிர்ப்பு, என்னெல்லாம் இங்க நடக்குது, எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை கொண்டு வராங்க, அவரை கொண்டு போய் ஆலோசனை சங்கத்துல எப்படி நிறுத்துறாங்க, அதை நம்ம படிக்க போறோம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான 6ஆம் அதிகாரத்துல விதவைகளை கவனிக்கிற ஒரு பொறுப்புல மட்டும் நம்ம பார்க்கல, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக மட்டும் நம்ம பார்க்கல. இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம் அவர் ஸ்தேவான் அப்படின்னா, அநேக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் பார்க்கிறோம். விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்த ஒரு மனிதனாய் நாம் அவரை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்துல ஒரு பிரசங்கியா நாம் அவரை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு விசுவாசியாய் பார்க்கிறோம். நமது வாழ்க்கையில இது மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. சபையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறிய பொறுப்பாய் இருக்கலாம், ஆனா அதையும் கூட நீங்கள் உண்மையாய் கருத்தாய் தேவனுக்கு பயந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்த ஒரு மனிதனாய் விசுவாசியாய் நீங்கள் காணப்பட்டால் ஒழிய அந்த பொறுப்புகளை தேவனுக்கு உண்மையாய் நிறைவேற்ற முடியாது. சரியா? ஸ்தேவான் இங்க அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சரி, இப்ப என்ன நடக்குது? 9ஆம் அதிகாரத்துல தர்க்கம் நடக்குது. என்ன தர்க்கம்? 9ஆம் வசனத்துல பாக்குறோம். அப்பொழுது லிபர்த்தீனர் என்னப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். சரியா? இந்த லிபர்த்தீனர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவேளை ரோமாபுரியிலே அவர்கள் சிறையில இருந்த யூத கைதிகளாய் இருக்கலாம். அவர்களை அவங்க விடுதலை செய்தார்கள். அப்படி விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் இந்த இடத்துல ஆரம்பித்த ஒரு ஜெப ஆலயமாகவே இந்த ஜெப ஆலயம் காணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எப்படியோ இங்க இருந்த இந்த லிபர்த்தீனர் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிறைய ஊர்கள்ல இருந்து இவங்க இங்க இருக்கிறாங்க. சிரேனே, அலெக்சாந்திரியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பட்டணங்கள். அதே போல இங்க சிலிசியா என்ற ஊர் அங்க இருக்கிறது. நமக்கு தெரியும், தர்சு, சிலிசியாவை சேர்ந்த தர்சு பட்டணத்துடையவன் தான் பவுல். இப்ப அவருடைய இன்ட்ரோடக்ஷனை நம்ம அடுத்த அதிகாரத்துல படிக்க போறோம். சரி, அப்படி அந்த சிலிசியா நாட்டார் அவங்க இருக்கிறாங்க. அதே போல ஆசியா தேசத்தார் அவங்க எல்லாம் எழும்பி ஸ்தேவானோட தர்க்கம் பண்றாங்க. 10வது வசனம் வாசிக்கிறோம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. சரியா? இங்கதான் விஷயம். இப்ப ஆண்டவர் இவனுக்கு கொடுக்கிற அந்த ஞானத்திலே பல விஷயங்களை ஒருவேளை அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம். நிச்சயமாக அவர் அறிவித்திருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அறிவித்திருப்பார். ஏன்னா அடுத்த அதிகாரத்துல கூட, 7ஆம் அதிகாரத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் தேவனுடைய திட்டத்தை குறித்து தான் பேசுறார். எப்படி இங்க சபை என்னும் திட்டத்தை தேவன் கொண்டு வருகிறார், அதற்கு காரணமா இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு. இதை குறித்த காரியங்களை ஸ்தேவான் என்ன செய்திருக்க கூடும் என்றால் பேசியிருக்க கூடும். இவங்க வழக்கம் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் அவருடைய சபைக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய யூதர்களா இருந்தார்கள். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் என்ன செய்ய முடியல அப்படின்னா, ஸ்தேவான் கூட அவங்க என்ன பண்ண முடியல, அந்த தர்க்கம் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளவு ஞானம் நிறைந்தவராய் ஆவியினாலே நிறைந்தவராய் இங்க ஸ்தேவான் காணப்படுகிறார். அப்ப இவங்க குற்றச்சாட்டுகளை கொண்டு வராங்க. 11வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்றும் சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள்.
இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். சரியா? இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு மிக தெளிவா லூக்கா இங்க கொண்டு வர்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகமே நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு டிரான்சிஷன் புக் தான். நல்லா படிச்சவங்களுக்கு அது தெரியும். இப்ப நியாயப்பிரமாணத்துல இருந்து கிருபைக்கான ஒரு டிரான்சிஷனை நம்ம பாக்குறோம். அதே போல நியாயப்பிரமாணத்துல இருந்து சபைக்கான ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தை மிக தெளிவாக நாம் இந்த புத்தகத்தில பார்க்க முடிகிறது. அதாவது தேவனுடைய இறையாண்மை திட்டத்திலேயே இந்த மாற்றம் இடம்பெற்றுள்ளது. சரியா? ஆண்டவர் இதை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திட்டமிட்டார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட சபை என்னும் திட்டத்தை 2ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறார். இப்ப புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட போகிறார்கள், விசுவாசிக்க போகிறார்கள், இதெல்லாம் நடக்க போகிறது. இப்ப இப்படிப்பட்ட மாற்றத்தை அதே போல நியாயப்பிரமாணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாய், அதனுடைய முழுமையும் நிறைவேற்றினவராய் அவர் இருக்கிறார். அதனுடைய முடிவாகவும் அவர் இருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்துடைய முடிவாக அல்லது நியாயப்பிரமாணம் என்னும் அமைப்பு முறையை முடித்து வைத்து இப்ப கிருபை என்னும் அமைப்பு முறையின் கீழ் சபை என்னும் திட்டத்தை தேவன் கொண்டு வருகிறார். இப்ப இந்த மாற்றத்தை யூத நாட்டினர், யூத தேசத்தார் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சரியா? இதுதான் பிரச்சனை. இந்த முழு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் நம்ம பார்ப்போம். இந்த பிரச்சனையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். இங்க ஸ்தேவான் துன்புறுத்தப்படுறாரு. பவுலுக்கு வந்த துன்பங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே யூதர்கள் மூலமா தான். 2 ஊர்கள்ல மட்டும்தான் புறஜாதிகள் மூலமா துன்பம் வரும். பிலிப்பி பட்டணத்திலையும் எபேசு பட்டணத்திலையும். அது வருமானம் போயிடும் அவங்களுக்கு. அந்த தொழில் நஷ்டமாயிடும். அந்த காசுக்காக அவங்க துன்புறுத்துவாங்க. ஆனா மற்ற எல்லா துன்பங்களும் பாத்தீங்கன்னா யூதர்கள் மூலமாய் தான் வரும். ஏன் யூதர்கள் இதற்கு எதிர்த்து நிற்கிறார்கள்? யெகோவா தேவன் எங்களுடைய தேவன், நியாயப்பிரமாணம் எங்களுடையது. இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல தேவாலயத்துக்கும் அந்த அந்த குற்றச்சாட்டை இங்க கொண்டு வராங்க. சரியா? இந்த ஸ்தலத்துக்கும், இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் விரோதமா இவன் பேசுகிறான், ஓயாமற் பேசுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேவாலயம்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூடமே, இப்ப ஸ்தேவான் பேசின இந்த செய்திக்கு பிறகு ஒரு 30-35 வருடங்கள்ல கிபி 70ஆம் ஆண்டு இந்த தேவாலயமே இடித்து போட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அதை எடுத்து போட்டார்கள். அது இல்லாம போயிடுச்சு. இப்போ ஸ்தேவானுக்கு விரோதமாக இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது இதுல நிறைய பொய்கள் இடம்பெற்றுள்ளது. அதனாலதான் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் ஸ்தேவானுடைய செய்தியை நம்ம பார்க்கும்போது அவர் இந்த மாற்றத்தை குறித்து சில அருமையான விஷயங்களை கொண்டு வருகிறார். இந்த மாற்றங்களை யூத மக்கள், குறிப்பா யூத நாட்டினர் என்ன செய்ய முடியலன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசுனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நிச்சயமா எதிர்ப்பாங்க. இந்த தேவாலயத்துக்கு விரோதமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா எதிர்ப்பாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய போதனைகளே அதனாலதான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் தன்னை தேவனாக உயர்த்தினதை அவங்களால பொறுத்துக்க முடியாம சிலுவையில அவர் என்ன செய்தார்கள்? அறைந்தார்கள். இப்ப இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை இப்போ ஸ்தேவானுக்கு விரோதமாக கொண்டு வருகிறார்கள். ஏன்னா அவன் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் அதே போல தேவாலயத்துக்கும் விரோதமாய் அவன் ஓயாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இங்க இந்த குற்றச்சாட்டுகளை என்ன செய்யறாங்கன்னா ஸ்தேவானுக்கு விரோதமா வைக்கிறாங்க. சரி, இப்ப ஸ்தேவானுக்கு விரோதமா வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுல ஸ்தேவான் கொடுக்கிற அந்த மறுமொழி, அவர் கொடுக்கிற அந்த ரிப்ளை, அதுதான் ஒரு பிரசங்கமா 7ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல இருந்து நம்ம பாக்குறோம். சரியா? நான் அந்த கடைசி வசனம் 15:7:1 நான் வாசிக்கிறேன். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். சரியா? இப்ப ஸ்தேவான ரொம்ப அழகா ஆண்டவர் இங்க காமிச்சிடுறார். தேவ தூதனுடைய முகம் போல பிரகாசிக்குது. அது மட்டும் அதுக்கு முன்னாடி படிச்சோம், அவன் பேசின ஞானத்துக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியல. சரியா? சரியான விஷயங்களை தான், தேவனுடைய திட்டத்தை தான் ஸ்தேவான் இங்க பேசுறாரு, வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் கொடுக்குற அந்த ஞானத்துல அவர் ஆவியினால் நிறைந்த நிலைமையில பேசுறாரு. ஆனா இப்ப கொண்டு இந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க?
அவரை நிறுத்தி வைக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞாபகம் வருகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் இதே ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். பொய் சாட்சிகளை அவருக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அவருக்கு விரோதமாய் வந்த குற்றச்சாட்டும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு தான். இதுல நிறைய சிமிலாரிட்டிஸ் நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தேவானுக்கும் நிறைய ஒற்றுமைகள், நிறைய ஒற்றுமைகளை நம்ம ஒப்பிட்டு காண்பிக்க முடியும். சரி, ஸ்தேவான் இப்ப இந்த செய்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இது ஒரு ரிப்ளை, அவருக்கு விரோதமா வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் கொடுத்த மறு உத்தரவு அல்லது மறுமொழி. அதுதான் நம்ம இங்க இந்த 2ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் அதிகாரத்தோட 2ஆம் வசனத்துல இருந்து பாக்குறோம். சரி, இந்த 2வது வசனத்துல இருந்து 53வது வசனம் வரை ஸ்தேவான் இந்த உரையை கொடுக்கிறார். சரியா? இந்த நீண்ட உரையிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். சரியா? ஒரு வேதத்துல ஒரு புஸ்தகத்தை நம்ம படிக்கும் போது அதனுடைய அந்த சந்தர்ப்ப சூழல்ல அதனுடைய பின்னணியில நம்ம படிப்பது அவசியம். இப்ப ஸ்தேவானுக்கு விரோதமா அந்த குற்றச்சாட்டை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அவர் கொடுத்த அந்த மறுமொழியில இருந்து இவர் எப்படி இதற்கு பதில் கொடுக்கிறார் என்கிற அருமையான விஷயத்த நம்ம என்ன செய்யறோம்னா இந்த செய்தியில நம்ம பாக்குறோம். சரியா? அதை மாத்திரம் இதோடைய கான்டெக்ட்ல நான் கொண்டு நான் 3-4 விஷயங்களை உங்களுக்கு கொண்டு நிறுத்தணும்னு சொல்லி நான் விரும்புறேன். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. ஸ்தேவானை இவங்க எதிர்க்கிறாங்க. சரியா? ஸ்தேவானை எதிர்க்கிறது மூலமா தேவனுடைய திட்டத்தை எதிர்க்கிறார்கள். இங்க தேவனுடைய திட்டம் என்ன? திருச்சபை. திருச்சபையை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார், ஆரம்பிச்சிட்டார். இப்ப சபையை கொண்டு முழு உலகத்துக்கும் தன்னை வெளிப்படுத்த போகிறார். சரியா? இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்தை கொண்டு அவர் தம்மை முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்தினார். இப்போ திருச்சபையை கொண்டு தம்மை அவர் முழு உலகத்துக்கும் என்ன செய்ய போறாரு? வெளிப்படுத்த போறார். சரியா? இப்போ இந்த மாற்றத்தை இவங்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. ஸ்தேவானை நிராகரிக்கிறாங்க. இப்ப ஸ்தேவானை நிராகரிக்கிறது மூலமா அவங்க யாரை நிராகரிக்கிறாங்கன்னா ஆண்டவரையும் அவருடைய திட்டத்தையும் அவர்கள் நிராகரிக்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். இப்ப ஸ்தேவான் இந்த செய்தியில என்ன கொண்டு வர்றாருன்னா இந்த எதிர்த்து நிற்கிறது, நிராகரிப்பு, இந்த புறக்கணிக்கிறது, சரியா, இதெல்லாம் உங்களுக்கு புதுசு இல்ல. நீங்க காலங்காலமா உங்களுடைய சரித்திரத்துல ஆண்டவருடைய நிறைய திட்டங்களுக்கு நீங்க எதிர்த்து நின்றவர்கள் என்பதை இந்த பிரசங்கத்திலே அவர் காண்பிக்கிறார். நான் சில உதாரணங்களை உங்களுக்கு கொண்டு வரேன். எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாவும் அவர் கொண்டு இந்த செய்தியில காமிக்கிறாருன்றத நான் காமிக்கிறேன். ஒண்ணு, நீங்க 2ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்த நம்ம அங்க புரிந்து கொள்ள முடியுது. மெசபத்தோமியா என்கிற இடத்துல ஆபிரகாம் இருந்த போது தேவன் அவரை முதல் விசை அழைக்கிறார். சரியா? ஆண்டவருடைய முதல் அழைப்பு ஊர் என்னும் அந்த பட்டணத்திலே, அந்த ஊர்ன்றது மெசபத்தோமியா தேசத்துல இருக்கிறது. அந்த மெசபத்தோமியால ஆபிரகாம் இருக்கும் போதுதான் முதல் முறை ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் அங்க இருந்து கிளம்பி வந்த ஆபிரகாம் ஆரானிலே தங்கி விடுகிறார். அந்த ஆரானிலே தங்கின ஆபிரகாம் அவருடைய தகப்பனுடைய மரணத்துக்கு பிறகு ஆண்டவர் அவரை 2ஆம் விசை அழைக்க, அந்த 2ஆம் அழைப்புக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் கீழ்ப்படிந்து கானான் வரை கிளம்பி வருகிறார். இதுதான் ஆபிரகாமுடைய சரித்திரம். இந்த இடத்துல முதல் முறை மெசபத்தோமியால அழைச்சாரு, கீழ்ப்படிஞ்சு நேரா எங்க வந்திருக்கணும் அப்படின்னா கானான் தேசத்துக்கு வந்திருக்கணும். ஆனா அவர் ஆரான் வரைக்கும் தான் வந்தார். அங்கேயே அவர் நின்னுட்டார். இப்ப இந்த இடத்துல அவருடைய தகப்பன் மரித்து போகிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் 2ஆம் அழைப்பு கொடுக்கிறார். அந்த 2ஆம் அழைப்பு தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய அழைப்பு. சரியா? வேதத்தை அப்படியே நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல படிச்சுட்டு வரும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கொடுக்கிற அந்த அழைப்பு, வாக்கு தத்தங்கள்லாம் பார்க்கும்போது முதல் அழைப்பு போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அது முதல் அழைப்பு கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த முதல் அழைப்பு மெசபத்தோமியா ஊர்ல. அத ஸ்தேவான் ரொம்ப அழகா இங்க கொண்டு வர்றார். சோ இந்த இடத்துல ஆபிரகாமுடைய கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க ஸ்தேவான் ஹைலைட் பண்றார். சரியா? தேவன் ஆபிரகாமை அழைத்திருக்க முதல் முறை ஆபிரகாம் என்ன செய்யல அப்படின்னா அவர் கீழ்ப்படியல. இப்ப ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமை அழைக்க வேண்டியதா இருந்தது. அந்த அழைப்புக்கு தான் அவர் கீழ்ப்படிந்து என்ன செய்யறாருன்னா ஆரானை விட்டு கானான் வரைக்கும் வருவதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஒருவேளை இடையூறாய் அவருடைய தகப்பன் இருந்திருக்கலாம். அதனால அவருடைய தகப்பனுடைய மரணம் இங்க என்ன செய்கிறது என்றால் நேரிடுகிறது. அதுக்கு பிறகு ஆபிரகாம் என்ன செய்யறாரு? கீழ்ப்படுகிறார். ஓகே, இது
இப்ப தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நின்றார்கள் அப்படின்றத சரித்திரத்துல காமிக்கிறாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுல முதல் பாயிண்டா நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆபிரகாமுடைய கீழ்ப்படியாமை என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? ரெண்டாவது ரெண்டாவது இந்த செய்தி அவர் கொடுத்துட்டே போறப்போ 9ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா யோசேப்புடைய கதையை கொண்டு வர. இப்ப யோசேப் மேல பொறாமை கொண்ட அவருடைய சகோதரர்கள் என்ன செய்தாங்கன்னா எகிப்துக்கு அவனை என்ன செய்கிறார்கள் என்றால் விற்று போட்டார்கள். சரியா? இது அவங்களுடைய ஒரு தோல்வி. அவங்க ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிர்த்து நின்ற ஒரு செயல். சரியா? இதை யோசேப்புடைய சகோதரர்கள் செய்திருக்க கூடாது. இதையும் இந்த இடத்துல ஸ்தேவான் வந்து கொண்டு வர்றார். இப்போ யோசேப்பை எகிப்துக்கு வித்து போட்டது யாரு? அவனுடைய சகோதரர்கள் இல்லையா? யோசேப்பு நல்ல குணம் உள்ளவனா தான் இருந்தான். ஆனா அவனை பகைத்தார்கள். இந்த இடத்துல ஸ்தேவான் பொறாமைன்னு எழுதுறார். பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். சரியா? இதுவும் அவர்களுடைய எதிர்ப்பின் இரண்டாம் உதாரணமாக நாம எடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்தது மூணாவது. இந்த செய்தி அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 23வது வசனத்துல இருந்து 29ஆம் வசனம் வரை நீங்க படிச்சு பார்க்கும்போது அதுல மோசேவுடைய விஷயங்களை கொண்டு வர்றாரு. மோசையை பத்தி நிறைய வசனங்கள் குறிப்பிடுறாரு. இந்த முழு செய்தியிலும் மோசையை பத்தி தான் நிறைய பேசுறாரு. ஆனா இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா முதல் முறை மோசே தன்னை இஸ்ரவேல் தேசத்தையே விடுவிக்க போற ஒரு ரட்சகராக தன்னை காண்பிக்கும் போது யூத மக்கள் இஸ்ரவேலர்கள் அவனை என்ன செய்யல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ரிஜெக்ஷனை என்ன பண்றாருன்னா 23வது வசனத்துல இருந்து அப்படியே காமிச்சுக்கிட்டே வர்றாரு. சரியா? மோசே எப்படி வந்து தன்னை வெளிப்படுத்தினா, ஆனா இந்த மனிதர்கள் வந்து எப்படி அவனை நிராகரிச்சாங்க. சரியா? 27வது வசனத்துல அந்த கேள்வியை பாருங்க. எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? கவனிச்சிங்களா? எங்கள் மேல் அதிகாரியாக நியாயாதிபதியாக உன்னை ஏற்படுத்தினவன் யார்? அப்ப அந்த கேள்வியே அவர்களுடைய நிராகரிப்பை அங்கே காண்பிக்கிறது. இது மூணாவது உதாரணம். சரியா? நாலாவது, நீங்க 39ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா 39ல இருந்து 43 வரைக்கும், ஃப்ரம் 39 to 43 அந்த வசனங்கள் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா இஸ்ரவேல் மக்களுடைய விக்கிரக ஆராதனையை பார்க்கிறோம். பொற்கண்ணுக்குட்டியை செய்து அதை வணங்கின அந்த செயலை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வான சேனைக்கு ஆராதனை செய்தார்கள் என்று 42ல பார்க்கிறோம். 43க்கு வரும்போது மோலோக், அதே போல ரெம்பான், இப்படிப்பட்ட நட்சத்திர சொரூபங்கள், மற்ற விக்கிரகங்கள், இதையெல்லாம் அவர்கள் வணங்கினார்கள் என்று சொல்லி இங்க நம்ம இந்த செய்தியில ஸ்தேவான் குறிப்பிடுறார். இது எதை காண்பிக்குது அப்படின்னு கேட்டா, they rejected the true worship and they went after the false worship. ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த உண்மையான ஆராதனை, மெய் தேவன், இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தரை அவர்கள் விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மற்ற அந்நிய நாட்டினர் வணங்கி கொண்டிருந்த அந்த தேவர்கள் தேவதைகள் அதற்கு பின்பாக போகிற அந்த அசுத்தமான செயலை இங்கே ஸ்தேவான் குறிப்பிடுகிறார். சரியா? இதுவும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிர்த்து நின்ற ஒரு செயல் தான். நீங்க கவனிச்சுட்டே வரீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆபிரகாமை முதல் விசை அழைத்தார், ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படியவில்லை. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டான் எகிப்துக்கு. அதுக்கு பிறகு மோசே தன்னை ஒரு இரட்சகனாக வெளிப்படுத்தின போது அவனை நிராகரித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்து நின்றார்கள். அது மட்டுமல்ல, கர்த்தர் ஏற்படுத்தின உண்மையான ஆராதனைக்கு எதிர்த்து நின்று பொய்யான ஆராதனைக்கு பிறகு இவர்கள் போனார்கள். சரியா? அடுத்தது அஞ்சாவதாக இதை நீங்க படிச்சுட்டே வரும்போது இஸ்ரவேல் நாட்டினருக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவங்க என்ன செய்யல? கீழ்ப்படியல. 53வது வசனத்துல அவங்க சொல்றாரு, 53வது வசனத்துல ஸ்தேவான் சொல்லும் போது, தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள். கவனிச்சீங்களா? அதை கை கொள்ளாமற் போனீர்கள். அப்போ இந்த உதாரணங்கள் எல்லாம் ஏன் இந்த செய்தியில ஸ்தேவான் கொண்டு வர்றாருன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய நிராகரிப்பை அவர் படிப்படியாக காண்பிப்பதை நாம பார்க்கிறோம். சரியா? ஈவன் நீங்க தேவாலயம் எடுத்துட்டா கூட
இந்த செய்தியில 47வது வசனத்துல இருந்து 52வது வசனம் வரைக்கும் தேவாலயத்தை பத்தி தான், 50வது வசனம் வரைக்கும் தேவாலயத்தை பத்தி தான் எழுதுறாரு. ஆனா தேவாலயம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டா கூடமே, அவங்க செலுத்தின பலிகளா இருக்கட்டும், காணிக்கைகளா இருக்கட்டும், தேவாலயத்தில் அவர்கள் வந்து செய்த ஜெபங்களா இருக்கட்டும், இதுல எல்லாம் என்ன காணப்பட்டது என்று சொன்னால் மாய்மாலம் காணப்பட்டது. உண்மையாகவே அவர்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி சென்றது. ஆனால் அவர்களுடைய ஆராதனை, அவர்களுடைய செயல்கள் மட்டுமே வெளிப்புறமான ஒரு என்ன சொல்றது, ஒரு மத ரீதியான நடவடிக்கைகளாகவே அது இருந்ததே ஒழிய உள்ளான நிலைமையில அவர்கள் கர்த்தரை நேசிக்கவில்லை. சரியா? அப்ப இது எல்லாமே இந்த செய்தியில எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தார் தொடர்ந்து ஆண்டவருடைய திட்டத்துக்கு எப்படி அங்கங்க எதிர்த்து நின்றார்கள் வரலாற்றிலே, அவர்கள் எப்படி இதை நிராகரித்தார்கள் என்பதை காண்பிக்கிறார். இதெல்லாம் சொல்றவர் தான் என்ன சொல்றாரு, இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் உங்களுடைய முற்பிதாக்கள் எதிர்த்து நின்னாங்க ஆண்டவருடைய திட்டத்துக்கு, இதே போல நீங்களும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. 51வது வசனம் பாருங்க. 51ல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அவங்கள நேரா என்ன திட்டுறாரு பாருங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். கவனிச்சீங்களா? பிதாக்கள் வந்து அவங்கள துன்பப்படுத்தினாங்கன்னு சொல்றாரு, அவர்களை கொலை செய்தார்கள் அப்படின்னு 52ல சொல்றாரு. நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். இது அப்படியே இயேசு கிறிஸ்துவ கொண்டு வர்றார். உங்க முற்பிதாக்கள் எப்படி தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்களோ, அதே போல இந்த தீர்க்கதரிசிகளை விட பெரியவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நிராகரித்து சிலுவையில் அறைந்து அவரை என்ன செய்தீர்கள், கொலை செய்தீர்கள். ஆண்டவருடைய திட்டத்துக்கு நீங்க எதிர்த்து நின்றீர்கள். பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் நீங்கள் எதிர்த்து நிற்கிறவர்கள். அதை நீங்க இப்ப செய்யாதீங்க, இததான் இப்ப செஞ்சீங்க. ஆனா இப்போ ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற இந்த சபை என்னும் திட்டத்திற்கு சரியா நீங்க என்ன செய்யாதீங்க, எதிர்த்து நிக்காதீங்க. நியாயப்பிரமாணமோ தேவாலயமோ எப்பொழுதும் நமக்கு இருக்க போதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா கர்த்தர் இதுல மாற்றங்களை கொண்டு வர போறாரு. ஆனா இந்த தேவ திட்டத்துக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, எதிர்த்து நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இதை கொண்டு வர்றாரு. சரி, இந்த செய்தியில இவங்களுடைய நிராகரிப்பை மட்டும் காண்பிக்கல. சரியா? என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ முக்கியமான விஷயம் என்ன, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நான் சொன்னேன், ஒரு பெரிய மாற்றம் தான். சரி, ஆண்டவருடைய திட்டத்துக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அது இப்ப நியாயப்பிரமாணத்துல இருந்து சபைக்கான ஒரு மாற்றம், நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்கான ஒரு மாற்றம். இப்ப இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு இங்க யூத நாட்டினர் சொல்லும் போது, இதே செய்தியில ஸ்தேவான் என்ன செய்யறாருன்னா, ஆரம்பத்தில இருந்து இவங்களுடைய வரலாறுல ஆண்டவர் ஏற்படுத்தின சில முக்கியமான மாற்றங்களையும் இந்த செய்தியில அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார். சரியா? இதையும் நீங்க ரெண்டாவதா இந்த செய்தி மூலமா புரிஞ்சிக்க வேண்டிய கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரியா? நானு இத வந்து பாருங்க, இதோடைய பின்னணியில தான் நம்ம இத படிக்க முடியும். சரியா? இதுல இருந்து சின்ன சின்ன பாடங்கள் நிறைய நம்ம கத்துக்க முடியும். ஆனா இந்த புத்தகத்துக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அந்த கான்டெக்ட் நம்ம மிஸ் பண்ணோம்னா அந்த கண்டினியூட்டியை பிடிக்க முடியாது. சரியா? அதனால பைபிள் ஸ்டடி நம்ம படிக்கும்போது இதை நீங்க நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஒரு 3-4 விஷயங்கள் நான் சொல்லி இன்னைக்கு பைபிள் ஸ்டடி முடிக்கும் போது ஏன் இந்த பிரசங்கத்தை அவர் கொடுக்கிறாருன்றதை நீங்க அருமையா புரிஞ்சுப்பீங்க. ஒண்ணு நீங்க புரிஞ்சிருக்கணும். ஒண்ணு, தொடர்ந்து அவங்களுடைய வரலாறுல தேவ திட்டத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். இப்பொழுதும் இந்த திட்டத்துக்கு ஆண்டவர் தேவனுடைய திட்டத்துமாகிய சபைக்கு அவங்க எதிர்த்து நிற்கிறார்கள். இதை செய்யாதீங்கன்னு சொல்ல வர்றார். இரண்டாவது, இப்ப தேவனுடைய திட்டத்துல மாற்றத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்றீங்களே, ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவர் பல மாற்றங்களை கொண்டு வந்தாரு. அதுல ரொம்ப முக்கியமா அவர் காண்பிக்கிறது என்ன, நமக்கு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமா அவர் காண்பிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்ல இருந்து இதை ஆரம்பிக்கிறார், இஸ்ரவேலுடைய வரலாறு இல்லையா? இப்ப அதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 2000 வருஷங்கள் சரித்திரம் இருக்குதே பைபிள் படிக்கிறப்போ. முதல் 11 அதிகாரங்கள் நான் எப்படி சொல்றேன், ஆண்டவர் முழு உலகத்தையும் அவர் கையாண்டார். அதாவது ஆரம்பத்துல இருந்து ஆதாம்ல இருந்து ஆபிரகாமுடைய காலம் வர வரைக்கும் அவர் பொதுவான நிலைமையில அவர் என்ன செய்கிறார் என்றால் உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், உலகத்தாரை நிர்வாகம் செய்யறாரு. சரியா? அதுல பல விதமான வெளிப்பாடுகளை அவர் கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். சில தேவனுக்கு பயந்த மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு எதிர்த்து நின்ற பெரும்பாலான மனிதர் இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம முதல் 11 அதிகாரங்கள்ல பாக்குறோம் இல்லையா? ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை படைச்சு அவங்க எப்படி கீழ்ப்படியாம போனாங்க,
பிறகு காயனுடைய சந்ததி, இந்த பக்கம் நல்ல சேத்துடைய ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு சந்ததி. ஆனாலும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வரும்போது அந்த ஜலப்பிரளயத்தையே கர்த்தர் ஏன் அனுமதிச்சாருன்னா, உலகத்துல இருக்கிற அநேக மக்கள், பெரும்பாலுமானோர் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றார்கள். அவருடைய துன்மார்க்க வாழ்க்கை, அதுக்கு பிறகு உலகளாவிய ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து அவர் அதை அழிச்சு போடுறாரு. இப்ப இந்த 8 பேரை வச்சு புதிய சில திட்டங்களை ஆண்டவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ அங்கேயும் சில பெரிய தோல்விகள் ஏற்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நோவா குடித்து வெறித்து கிடந்தான். அதுக்கு பிறகு அந்த காமுடைய சந்ததியே அங்க சபிக்கப்படுகிறது. இப்ப நீங்க 11ஆம் அதிகாரத்துக்கு வந்து நிற்கும் போது பாபியல் கோபுரத்துடைய சம்பவத்தை நம்ம படிக்கும்போது ஆண்டவருடைய திட்டங்களே ஒரு தோல்விக்குள்ள ஆயிடுச்சா அப்படின்ற கேள்வியே நமக்கு எழும்புது. ஏன்னா ஆண்டவர் ஒண்ணு சொல்ல இந்த மக்கள் வேறு ஒன்றை செய்தார்கள். ஆண்டவர் சிதறி போக சொன்னாரு, நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொன்னாங்க இல்லையா? ஆண்டவர் எனக்கு பேர் உண்டாகுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு, அவங்க சொல்றாங்க நாங்க எங்களுக்கு தான் பேர் உண்டாக்குவோம்னு சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட தேவனுடைய திட்டத்துக்கு அவங்க எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவர் இப்ப என்ன செய்யறாருன்னா, நல்லா கவனிங்க, முழு உலகத்தையும் கையாண்டு கொண்டு இருந்த கர்த்தர் இப்போ ஒரு புதிய திட்டத்தை அவருடைய அந்த அந்த திட்ட அந்த ஆண்டவருடைய அந்த இறையாண்மையின் திட்டத்துல இப்போ ஒரு புதிய மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவனிலிருந்து ஒரு தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்தின் மூலமாய் முழு உலகத்துக்கும் தன்னை வெளிப்படுத்த போற அந்த ஒரு திட்டம். சரியா? அந்த ஒரு நபர் தான் ஆபிரகாம் அப்படின்றது நமக்கு தெரியும். See, he was dealing with the whole world, but now there is a transition, there is a change. முழு உலகத்தையும் இப்படிதான் கையாண்டு இருந்தார், இப்படிதான் நிர்வாகம் செய்தார் தேவன். ஆனா இப்ப ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவனிலிருந்து இஸ்ரவேல் நாடை ஆண்டவர் உருவாக்கி அந்த தேசத்தின் மூலமாய் என்ன செய்தார்? உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இப்போ இந்த இடத்துல சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறுதலுக்கு பிறகு இந்த 50வது நாள்ல இப்ப வேறொரு புதிய ஒரு திட்டத்தை தேவன் இங்க கொண்டு வருகிறார். அதுதான் சபை என்னும் திட்டம். மறுபடியும் பாருங்க, இது எல்லாமே ஆண்டவருடைய இறையாண்மையின் அந்த திட்டத்துக்குள்ளதான் வருது. ஆனாலும் கூட அங்கங்கே அந்த சேஞ்சஸ் அண்ட் ப்ராக்ரஸ் நம்ம பார்க்கிறோம். சில மாற்றங்களையும் சில முன்னேற்றங்களையும் அவருடைய திட்டங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம கையில வச்சிருக்கிற இந்த பைபிள் வந்து ஒரே முறை கர்த்தர் வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு கிடையாது. அவர் நினைச்சிருந்தா இப்படி செஞ்சிருக்கலாம், மோசையை கூட்டு எல்லாத்தையும் எழுதுப்பான்னு சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல ஆண்டவர். இது படிப்படியாக முன்னேற்றம் நிறைந்த ஒரு வெளிப்பாடு. இட் இஸ் கால்ட் ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் and there are lot of changes in this progressive revelation. அததான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க எப்படி ஆபிரகாம் அதுல இருந்து ஒரு தேசம் இஸ்ரவேலை கொண்டு உலகத்தை ஆசிர்வதிக்க நினைச்சாரோ, இங்க அதே போல சில அப்போஸ்தலர்கள் அந்த அப்போஸ்தலர்களை கொண்டு திருச்சபை ஸ்தாபித்து திருச்சபையின் மூலமாய் முழு உலகத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புவதுதான் இந்த மாற்றம். சரியா? இந்த மாற்றத்தையும் இந்த செய்தி மூலமா அவர் காண்பிக்கிறார். சரியா? ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் இல்லையா? நீங்க அந்த சம்பவங்கள் எல்லாம் பாருங்க. அதுக்கு பிறகு யோசேப்பு அங்க போனது, யோசேப்போடைய அந்த யாக்கோபு, அது கூட 75 பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் திடீர்னு எகிப்துக்கு போனது இல்லையா? அங்க அதே போல மோசே கர்த்தர் எழுப்பி அவன் மூலமாய் வந்து கொடுத்த அந்த ரட்சிப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த பெரிய திட்டத்தின் கீழ் நிறைய மாற்றங்கள் இருந்தது. அதே போல இப்போ ஆண்டவருடைய திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு மாற்றம் தான் திருச்சபை என்னும் விஷயம். சோ இதையும் இங்க என்ன செய்யறாருன்னா, ஸ்தேவான் வந்து இந்த செய்தியில ரொம்ப அழகா காமிக்கிறார். சரித்திரத்துல நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்க, இப்ப இந்த முன்னேற்றத்தை ஏன் உங்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா, நீங்க இது ஸ்தேவான் வந்து இதோட கூட மட்டும் நிறுத்தல. இந்த செய்தியில அவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப திருச்சபை என்னும் அந்த அமைப்பை குறிச்சு இப்ப கொண்டு வரும்போது, அதாவது இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. சபை வந்து 2ஆம் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்க நடந்துட்டு இருக்குது. இப்ப போக போக பாத்தீங்கன்னா, இப்ப புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகுது. சரியா? மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. இந்த திட்டத்தை வந்து ஆண்டவர் எப்பயோ வெளிப்படுத்திட்டாரு. ஆனா இது வந்து நடக்கிறத தொடர்ந்து நம்ம பாக்குறோம். இந்த இந்த விஷயத்தையும் யூதர்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. சரியா? இப்ப நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் நீக்கி போட போறாரு, மாற்ற போறாரு. இந்த தேவாலயத்தை ஆண்டவர் நீக்கி போட போறாரு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு என்ன செய்யறாங்க யூத மக்கள்
நினைக்கிறாங்க. சோ இந்த செய்தியில மூணாவதாக ஸ்தேவான் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் இருக்கும்போதுதான் எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிச்சாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு கிடைச்ச அநேக ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலுக்கு வெளியில தான் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்றதையும் இந்த செய்தியில ரொம்ப அழகா கொண்டு வர்றாரு. சரியா? இந்த செய்தியில நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப ஆபிரகாம ஆண்டவர் அழைச்சது எங்க? ஆபிரகாம் எங்க இருக்கும்போது? மெசபத்தோமியால இருக்கும்போது, இல்லையா? அது இஸ்ரவேலுக்கு வெளியில. அதே போல யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தது எங்க? இஸ்ரவேல்லையா வெளியிலயா? வெளியில. எகிப்துல வச்சு ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? உயர்த்தினார். அதே போல மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவனை ஊழியத்துக்கு அழைத்த போது அவன் எங்கே இருந்தான்? இஸ்ரவேலுக்குள்ளேயா வெளியிலயா? வெளியில, இல்லையா? மீதியான்ல அவன் இருந்தான். இதெல்லாம் இந்த செய்தியில கொண்டு வர, அவனுக்கு 2 குமாரர்கள் அங்க பிறந்தாங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சது, அவனை அழைச்சதெல்லாம் இஸ்ரவேலுக்கு வெளியில அப்படின்னு இந்த செய்தியில கொண்டு வர. அதே போல நியாயப்பிரமாணம் இவங்க பெற்றுக்கொண்டாங்களே, இஸ்ரவேலுக்குள்ள இருக்கும்போது பெற்றுக்கொண்டாங்களா, இஸ்ரவேலுக்கு வெளியில இருக்கும்போது பெற்றுக்கொண்டாங்களா? இஸ்ரவேலுக்கு வெளியில இருக்கும்போது, இல்லையா? அவங்க எகிப்துல இருந்து விடுதலையாகி அந்த வனாந்திரத்துல நடந்து வராங்க. அந்த வனாந்திரத்துல வரும்போதுதான் ஆண்டவர் சீனாய் மலையில என்ன செய்யறாரு? அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அதே போல ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி பேசுறாரு. 44, 45 வசனங்கள் எல்லாம். இந்த கூடாரம் கட்டப்பட்டது எங்க? அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 44வது வசனத்துல வனாந்திரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அந்த கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது அப்படின்னு சொல்றார். சரியா? ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது இஸ்ரவேலுக்குள்ள கிடையாது, இஸ்ரவேலுக்கு வெளியில. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்களா? இத்தனை உதாரணங்கள் நான் இப்ப பயன்படுத்தினேன். இந்த ஸ்தேவானுடைய பிரசங்கத்துல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் அழைக்கப்பட்டதுக்கு இஸ்ரவேல் வெளியில, யோசேப்பு உயர்த்தப்பட்டது இஸ்ரவேலுக்கு வெளியில, மோசே அழைக்கப்பட்டது இஸ்ரவேலுக்கு வெளியில, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேலுக்கு வெளியில, அதே போல ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டதும் இஸ்ரவேலுக்கு வெளியில. இப்படி இருக்கும்போது உங்களை மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், உங்க இடத்த மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த தேவாலயத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு, இந்த தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. சரியா? ஏன்னா தேவாலயத்துடைய கான்செப்டை கொண்டு வரும்போது கூட அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 48ல இருந்து பாருங்க. உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். அதை கவனிச்சீங்களா? யூத மக்கள் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க, யெகோவா தேவன் எங்களுடைய தேவன், இந்த தேவாலயத்துல மட்டும்தான் அவருடைய பிரசனம் இருக்கும், இங்க எங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆனா ரொம்ப அழகா சொல்லிடுறாரு, கையினால கட்டப்பட்ட கோயில்கள்ல அவர் வாழ்றது கிடையாது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. 49வது வசனம் பாருங்க. வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா? அப்போ தேவாலயத்தை குறித்த இவருடைய தவறான எண்ணங்களையும் இங்க ஸ்தேவான் உடை தெரிகிறார். இந்த ஆசீர்வாதங்கள், பெரும்பாலான ஆசீர்வாதங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எங்க கிடைத்தது அப்படின்னு கேட்டா, தேவாலயத்துக்கு வெளியே, அதாவது இஸ்ரவேலுக்கு வெளியில. சரியா? இதையும் இங்க கொண்டு வர்றார். இவருக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்ற பதில்களை இங்க ஸ்தேவான் கொண்டு வந்து இந்த செய்தியில காண்பிக்கிறார். ஒருவேளை நான் வசன வசனமா படிச்சு அதனுடைய சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லாம இருக்கலாம். ஆனா இந்த 3 கருத்துக்களையும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு இதை வீட்டுல போய் இதை ஆராய்ந்து படிச்சு பாருங்க. சரியா? அவங்க தொடர்ந்து இஸ்ரவேல் அவங்களுடைய வரலாற்றுல நம்ம முதல்ல பார்த்தது என்ன? நிராகரிப்பு. அவங்க எப்போதும் தேவனுடைய திட்டத்துக்கு என்ன செய்தாங்க? நிராகரிச்சாங்க. ஆபிரகாமுடைய கீழ்ப்படியாமை, யோசேப்பு விற்கப்பட்டது, மோசே அங்கே முதல் முறை இஸ்ரவேலர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதது, அதே போல விக்கிரக ஆராதனை, அதே போல அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போனது, இதெல்லாம் எதை காமிச்சதுன்னா அவங்களுடைய நிராகரிப்பு, தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்குதல். சரியா? அதை கொண்டு இந்த மக்களோடு தொடர்பு படுத்துறாரு. எப்படி வரலாறுல உங்க முற்பிதாக்கள் எதிர்த்து நின்னாங்களோ அதே போல நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அடுத்தது 2வது, சரி நீங்க எதுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க? இந்த மாற்றம் தானே உங்களுக்கு பிடிக்கல. அப்ப வரலாறு முழுவதும் ஆண்டவருடைய மாற்றத்தை பாருங்க. சரி, அவருடைய அந்த வெளிப்பாடுல, அவருடைய அந்த இறையாண்மையின் திட்டத்துல ஏற்படக்கூடிய அந்த முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ரொம்ப அழகா காண்பிக்கிறார். குறிப்பாக ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கி அது மூலமாய் உலகத்தை ஆசீர்வதிக்க விரும்பினாரோ
அதே போல இந்த அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாய் சபையை ஸ்தாபித்து சபை மூலமாய் உலகத்தையே அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்கிற அந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஸ்தேவான் இதை கொண்டு வர்றாரு. இது ரெண்டாவது. மூணாவது, அவர் ரொம்ப முக்கியமா இதுல சொன்னது, நம்ம ஏற்கனவே படிச்சது போல இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியில தான் பெரும்பாலுமான ஆசீர்வாதங்கள். இப்ப அதே போல இங்கேயும் சபை அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் தேவன் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மூணு விஷயத்தையும் ஸ்தேவான் நீங்க கொண்டு வந்த பிறகு அவங்க என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, இதுதான் தேவனுடைய திட்டம் என்று சொல்லி அவர்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த திட்டங்களை எல்லாம் தேவன் செய்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசித்திருக்க வேண்டும். ஸ்தேவான் சொன்னதை அவங்க நம்பி இருக்கணும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் எதுல இருந்து காமிச்சு இங்க பேசுறாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்தான் காமிச்சு பேசுறாரு, யூதர்களுடைய வரலாற்றுல இருந்தான் கொண்டு வர்றார். அப்போ இப்படிப்பட்ட தேவ திட்டத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? இந்த செய்தியினுடைய முடிவுல நம்ம பார்க்கும்போது 54வது வசனத்துல இருந்து 60வது வசனம் வரைக்கும் நீங்க படிக்கும்போது இந்த தேவ திட்டத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க? எதிர்த்து நிக்கிறாங்க இல்லையா? 54ல இருந்து பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து, இதைதான் நம்ம 4ஆம் அதிகாரத்துல இருந்து படிச்சுட்டு வரோம் இல்லையா? பேதுரு பிரசங்கிக்கிறாரு. நியாயமா பார்த்தா பழைய ஏற்பாட்டுல இருந்து தான் இயேசுவே கிறிஸ்து என்பதை அறிவிக்கிறார். ஆனாலும் அதுக்கு கோவப்படுறாங்க, எதிர்த்து நிக்கிறாங்க. பிறகு 5ஆம் அதிகாரத்திலும் பிரசங்கிக்கிறாங்க, 3ஆம் அதிகாரத்திலும் பிரசங்கிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இவங்க என்ன செய்யறாங்க? எதிர்த்து நிக்கிறாங்க. இப்ப அதே போல ஸ்தேவான் இந்த செய்தியை கொடுத்த பிறகும் கூட அவங்க அந்த கேட்ட போது இல்லையா, நீங்க இப்படி ஆண்டவருக்கு ஆண்டவரோட திட்டத்துக்கு எதிர்த்து நிக்கிறீங்க, நியாயப்பிரமாணத்தை நீங்க கை கொள்ளாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க? மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். கவனிச்சிங்களா? ஒருவேளை ஸ்தேவான இந்த மக்கள், யூத மக்கள் நிராகரித்திருக்கலாம், யூத நாட்டினர் நிராகரித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனுடைய பட்சத்தில் இருக்கிறார். அவனை வரவேற்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எழுந்து நிற்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நிராகரிப்பு எதிர்ப்புக்கு ஸ்தேவானுடைய பதில் என்னவா இருந்தது என்பதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நம்ம அதுல பார்க்க முடியுது. பாருங்க, 57ல இருந்தே படிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஆனா ஸ்தேவான் என்ன பண்றாரு? 59ல வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல் எறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு நல்ல சீஷனா இங்க ஸ்தேவான் நடந்துக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அவர் சொல்லும் போது சொல்றாரு, எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாரோ, அதே போல இங்கே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு ஸ்தேவான் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இவங்க தேவ திட்டத்துக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. இவனை நகரத்துக்கு வெளியே தள்ளி போய் இவனை கல்லெறிஞ்சு போடுறாங்க ஸ்தேவானு. ஆனாலும் கூட அவன் தேவனை மகிமைப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். He glorified God in spite of their rejection, in spite of the people's rejection. இந்த ஜனங்க நிராகரிச்சாங்க, ஆனா ஸ்தேவானோ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அதே போல இந்த மக்களை மன்னிக்கிறார். அந்த மன்னிக்கும் அந்த சுபாவத்தையும் நம்ம இங்க என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து கற்றுக்கொண்ட அந்த சுபாவம் இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே அவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல பின்பற்றுகிற ஒரு ஸ்தேவானாய் நாம் பார்க்கிறோம். அதே போல என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அதே போல ஆண்டவர் இயேசாமி சொன்னார் இல்லையா, இதாவே என் ஆவியை உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். இங்க என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். இந்த இந்த இடத்துல நம்ம ஸ்தேவானுடைய இந்த ஆட்டிடியூட நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் நாடாய் தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நின்றாலும் இங்கே ஸ்தேவான் அவர்களை மன்னிக்கிறதும் அதே போல அந்த இடத்துல அவர் தேவனை மகிமைப்படுத்துவதையும் நாம் இங்கே காண்கிறோம்.
சரியா? இன்னும் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்து நான் என்ன செய்ய போறேன்னா, என்னோட பைபிள் ஸ்டடி நான் முடிக்க போறேன். சரி. ஆண்டவர் இந்த அ ஆண்டவருடைய திட்டம், அதாவது திருச்சபை என்னும் திட்டம். இந்த திருச்சபைய கொண்டு உலகத்தை அவர் ஆசீர்வதிக்க போறார். அப்போஸ்தலர்கள் அதற்கு ஒரு நல்ல அஸ்திபாரமாய் இங்க செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த தேவனுடைய திட்டம், இந்த திருச்சபைக்கு இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டா, எதிர்த்து நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? எதிர்த்து நிக்கிற இஸ்ரவேல் நாடு. ஆ, ஆனாலும் கூட ஒரு விஷயத்த நான் காமிச்சு கொடுப்பேன். இந்த முழு பிரசங்கத்தையும் நீங்க படிக்கும்போது, இன் ஸ்பைட் ஆஃப் தேர் ரிஜெக்ஷன் வி see காட்ஸ் mercy that was abundant to the nation of Israel. இந்த நிராகரிப்பு எல்லாத்துக்கும் மத்தியில, சரியா, அவங்க உதாசீனப்படுத்திருந்த வரலாறு ஃபுல்லா காமிச்சார். ஆனா அதன் மத்தியில ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்த அந்த இரக்கத்தை நம்ம நிச்சயமாக இந்த செய்தியின் மூலமாய் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஆபிரகாமுக்கு ஏங்க 2வது அழைப்பு கர்த்தர் கொடுக்கணும்? ஒரு முறை அழைச்சார். ஆபிரகாம் ஆரானுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் போல. அப்படியே தூக்கி போட்டிருக்கலாம்ல ஆண்டவர். ஆண்டவர் அதை செய்யல இல்லையா? ஆண்டவர் 2வது விசை ஆபிரகாமை என்ன செய்யறாரு? அங்க ஆஹ் அழைத்து அவரை கானானுக்கு கொண்டு வந்து அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை விற்று போட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதே யோசேப்ப அவர் என்ன செய்யறாரு? அங்க எகிப்துல உயர்த்தி இந்த 75 பேரை அங்கே கூட்டிட்டு போய் அங்க ஒரு தேசத்தையே கர்த்தர் என்ன செய்யறாரு? உருவாக்குறத நம்ம பாக்குறோம். அதே போல மோசேயை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். மோசேவை இந்த மக்கள் முதல் முறை உதாசீனப்படுத்தினார்கள், நிராகரித்தார்கள். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, இந்த மோசேவை அவர்களுக்கு அதிபதியாக, அவர்களுக்கு அதிகாரியாக, நியாயாதிபதியாக இதே மோசையை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏற்படுத்துவதை நாம் அங்கே பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த செய்தியில ரொம்ப அழகா கொண்டு வர்றார். சரியா? இந்த செய்தியில எப்படி மோசேவை மோசேவையே அவர் லீடரா, அவர் தலைவனா கொண்டு இந்த மக்களை எகிப்துல இருந்து விடுவிக்கிறார், அவங்கள நடத்தி கொண்டு போறார் என்று சொல்லி காண்பிக்கிறார். சரியா? அதே போல இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இவங்க விக்கிரக ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனா விக்கிரக ஆராதனை செய்து தேவனுடைய அந்த உண்மையான ஆராதனையை நிராகரித்த இந்த மக்கள், ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, சாலமோனை தேர்ந்தெடுத்து, இல்லையா, தாவீதுடைய அந்த யோசனை, சாலமோனை தேர்ந்தெடுத்து அங்க தேவாலயத்தை அவனை கொண்டு அங்க என்ன செய்யறார்? ஆண்டவர் கட்டி முடிக்கிறார். இப்ப இதுல ஒரு தீம் அப்படியே போறதை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. அது என்ன கருப்பொருள் அப்படின்னு கேட்டா, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை. நான் சொல்லட்டுமா? இதே இரக்கம், இதே கிருபை இஸ்ரவேல் தேசத்தாருக்கு எதிர்காலத்துல கிடைக்க போகுது. ஒருவேளை இந்த இடத்துல இந்த பெரிதான தேவனுடைய திட்டத்துக்கு அவங்க எதிர்த்து நின்று இருக்கலாம். ஒருவேளை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுக்க நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய எதிர்ப்பை தான் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசமா யோசிக்கும் போது அவருடைய எதிர்ப்பையும் புறக்கணிப்பையும் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தராய் இருக்க போகிறார். எதிர்காலத்திலே ஆண்டவர் கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் அவர்களுக்கு நிறைவேற்றி தீர்க்க போறார். அதே போல சபையை எடுத்துக்கோங்க. இங்க இவ்வளவு பெரிய உபத்திரவத்தை நம்ம பாக்குறோம். சரியா? ஒரு பக்கம் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் காண்பிக்கிற இரக்கம் மட்டுமல்ல, இப்ப இங்க இந்த சுவிசேஷ ஊழியம் இங்க நின்னு போச்சா? ஸ்தேவான கல்லெறிஞ்சு போட்டாங்களே, இதோட எல்லாம் முடியுதா அப்படின்னு கேட்டா இல்ல, இல்லையா? இதுதான் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, சுவிசேஷ பிரபலம் ஆவதற்கும் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கும் ஒரு விதையாக இந்த சம்பவத்தை நான் பார்க்கிறேன். இது ஒரு விதை, அவ்வளவுதான். ஸ்தேவானை இங்க கல் எறிஞ்சு கொண்டு போடுறாங்களே, இதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்க போறதுதான் இந்த சுவிசேஷம் எப்படி யூதர்கள்ல இருந்து அப்படியே படிப்படியாக சமாரியர்கள், அப்படியே புறஜாதிகள், இவங்களுக்கு எல்லாம் போகுது அப்படின்றத ரொம்ப அழகா நம்ம இங்க காண்பிக்கிறார் லூக்கா. அப்போ ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். நெறிந்த நாணலை அவர் முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காதவர். அவர் 2ஆம் வாய்ப்புகளின் தேவன். ஒரு பக்கம் புறஜாதிகளுக்கும் இரக்கம் காமிக்கிறாரு, இன்னொரு பக்கம் யூதர்களுக்கும் இரக்கம் காண்பிக்கிறார். யூதர்கள் தனிப்பட்ட நிலைமையில விசுவாசித்து திருச்சபையில இணைகிறார்கள், அதையும் நம்ம இங்க பாக்குறோம். ஆனா அதே சமயம் யூத நாட்டினராய் எதிர்காலத்திலே ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும், உடன்படிக்கைகள், வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்ய போறாரு? நிறைவேற்ற போறாரு. அதே போல திருச்சபை, இல்லையா, ஒரு சின்ன கடுகு விதை தான், அது ஒரு பெரிய மரமாச்சின்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அதுதான் நம்ம உலகத்துல நம்ம என்ன செய்யறோம்? பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்ன தேவன். ஆண்டவர் இந்த உபத்திரவத்தையே பயன்படுத்தி
இங்க என்ன செய்ய போறாரு இதுக்கப்புறம் அப்படின்னா, 8ஆம் அதிகாரத்துல அங்க சுவிசேஷம் சமாரியாவுக்கு செல்ல போகிறது. அநேக மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். புறஜாதிகளும் தேவனுடைய திட்டத்திலே இணைக்கப்பட போகிறார்கள். இதெல்லாம் தேவனுடைய பெரிதான இரக்கம் என்று நாம சொல்லி அவரை நாம் ஆராதிப்பதுதான் நமக்கு நம்ம செய்யக்கூடிய சரியான ஒரு மறுமொழியாய் இருக்கிறது. ஆண்டவருடைய இப்படிப்பட்ட திட்டத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு திருச்சபைகளை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்முடைய பொறுப்புகளை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவரோட இந்த பெரிதான திட்டத்துக்கு எதிர்த்து நிற்காம திருச்சபையில இணைந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல நாம் உண்மையா இருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். எதிர்ப்புகள் வந்தாலும் மன்னிக்கிற சுபாவம் இருக்கட்டும். நிராகரிப்புகள் வந்தாலும் தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம செயல்படுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த பெரிதான பாராட்டை ஸ்தேவான் பெற்றுக்கொண்டார். மக்கள் நிராகரித்து இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றார். அதே போல ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு பிரவேசிப்பு, பேதுரு சொல்றது போல அந்த மகிமையான பிரவேசிப்பு நமக்கு பரலோகத்துக்கு போகும்போது இருக்க போகிறது. அப்படியாய் நாம் உண்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய நாம்